எபிசோட் 267. சோமனுடன் படிக்கட்டு ஏறிக்கொண்டிருக்கும் ஒரு வாரியர் லெவல் வீரன் அந்த மணியின் சக்தியை பற்றியும் அதிலிருந்து என்ன விஷயம் கிடைக்கும் என்பதையும் சோமனுக்கு எடுத்துரைத்தார். அதை கேட்டு சோமன் அதிர்ச்சி அடைந்தான். இதுக்கப்புறம் ஒரு மணியை அடிச்சு உடைக்கும் போது பார்த்து உடைக்கணும்டா சாமி, இல்லைன்னா அதுவே நமக்கு பிரச்சனை ஆயிடும் என்று நினைத்து விட்டு மெல்ல மெல்ல அந்த படி ஏறி சென்றார். மறுபக்கம் எக்ஸ்பர்ட் லெவல் வீரர்களில் 8வது படிக்கட்டில் நின்று கொண்டிருந்த வீரன் யாரிடமும் ஏதும் பேசவும் இல்லை, யாரையும் தொந்தரவு செய்யவும் இல்லை. அவன் உண்டு அவன் வேலை உண்டு என்று மெல்ல மெல்ல அந்த படிக்கட்டில் ஏறிக்கொண்டிருந்தான். அவன் வேகமாகவும் படிக்கட்டு ஏறவில்லை, அத்துடன் அவன் மெல்லமாகவும் மற்றவர்களை விடவும் பின்தங்கியும் இல்லை. அவன் பெயர் அருண். அவன் அமைதியாக இருந்தாலும் இவன்தான் எக்ஸ்பர்ட் லெவல் ரேங்கிங்கில் 9வது இடத்தில் இருக்கும் வீரனாகும். அவன் தனிமையை விரும்பும் ஒரு நபராகும். அத்துடன் அவன் யாருடனும் அதிகம் பேசவும் மாட்டான், எதையும் பகிர்ந்து கொள்ளவும் மாட்டான். இவன் எங்கே இருக்கிறான், எப்போது பயிற்சி எடுக்கிறான், எப்படி 9வது இடத்தை பிடித்தான் என்று யாருக்கும் எதுவும் தெரியாது. அது மட்டுமின்றி இவனை மதுரா அகாடமி வீரர்களே இவனை அதிகமாக எங்கும் பார்த்ததில்லை என்பதுதான் ஆச்சரியமே. அருண் எக்ஸ்பர்ட் லெவல் ரேங்கிங்கில் 9வது இடம் என்று அனைவரும் அறிந்ததை தவிர இவனை பற்றி எந்த ஒரு தகவலும் யாருக்கும் தெரியாது. இப்போது இந்த போட்டிக்கும் இவன் எப்படி முதல் போட்டியை முடித்து வந்தான் என்று அங்கு அவனை பார்த்த மற்ற எக்ஸ்பர்ட்கள் அனைவருக்கும் சந்தேகம் எழுந்தது. ஏனென்றால் அவன் உடம்பில் ஒரு சின்ன காயம் கூட இல்லை. அப்போது இவன் முதல் ரவுண்டில் ஆதனுடன் இருந்தானா அல்லது அட்டூரியனுடன் இருந்தானா இல்லை தனியாக இருந்தானா என்று அனைவருக்கும் குழப்பம் ஏற்பட்டது. ஏனென்றால் ஆதனுடன் இருந்திருந்தால் பெரும்பாலும் பார்க்கப்பட்டிருப்பான். அதேபோல் அட்டூரியனுடன் இருந்திருந்தாலும் இவன் இறுதியில் யாராவது கண்ணில் தென்பட்டிருப்பான். சரி, இரண்டு பக்கமும் இல்லாமல் தனியாக சென்றிருந்தால் நிச்சயமாக அட்டூரியன் கண்ணில் படாமல் இருந்திருக்க மாட்டான். அப்படி இருக்கும்போது இவன் எங்குதான் இருந்திருப்பான் என்று அனைவரும் யோசித்துக் கொண்டு இவனை பார்த்து கொண்டிருந்தார்கள். அப்போது ஆதனும் அருளும் அந்த 8வது படிக்கட்டுக்கு வந்து நின்ற போது அவர்கள் இருவரையும் பார்த்து அருண் தனது முகத்தை திருப்பிக் கொண்டு தள்ளி நின்று கொண்டான். அதை பார்த்த ஆதன் சிறு புன்னகை செய்துவிட்டு பருளை பார்த்து நம்ம போலாமா என்று அடுத்த படிக்கட்டில் அடியெடுத்து வைக்க சென்றான். அப்போது ஆதனை பார்த்து ஒருவன், டேய், நீ என்ன இந்த அளவுக்கு படிக்கட்டு ஏறி வந்துட்டியா? இது ரொம்ப ஆச்சரியமான விஷயமா இருக்கே என்று ஏளனமாக கேட்டான். அதை கேட்டதும் ஆதன் வேகமாக தலையை உயர்த்தி மேலே பார்த்தான். அங்கு தருணும் தயாளனும் நின்று கொண்டு ஆதனை ஏளனமாக பார்த்து கொண்டிருந்தார்கள். அதை பார்த்ததும் ஆதனின் முகம் கோபமாக மாறியது. இருப்பினும் உடனே தனது கோபத்தை புன்னகையாக மாற்றிக்கொண்டு, என் முதுகுல குத்தி ஜெயிக்கணும்னு நினைச்சவனோ என்கிட்ட அடி வாங்கிட்டு பயந்து ஓடனவனுமே எனக்கு மேல இருக்க படிக்கட்டுல இருக்கும்போது நான் இந்த படிக்கட்டுக்கு வர்றதுல என்னடா ஆச்சரியம் இருக்கு என்று கிண்டலாக கேட்டான். அதை கேட்டதும் தருணுக்கும் தயாளனுக்கும் கன்னத்தில் அறை விழுந்தது போல இருந்தது. அவர்களுக்கு அருகில் இருந்த மற்ற எக்ஸ்பர்ட்டுகள் அந்த இருவரையும் பார்த்து ஏளனமாக சிரித்துவிட்டு சென்றார்கள். அப்போது ஆதன் அந்த இருவரையும் பார்த்து, உங்களை மாதிரி 2 முட்டாளுங்க கிட்ட பேசி நான் என் நேரத்தை வீணடிக்க விரும்பல, வழியை விட்டு நில்லுங்கடா, நான் போனோம் என்று கூறிவிட்டு பருளை பார்த்து, வா பருள், நம்ம போலாம் என்று கூறினான். அதை கேட்ட பருள் ஏதும் பேசாமல் அமைதியாக ஆதனுடன் படிக்கட்டேற அடியெடுத்து வைத்தாள். அப்போது ஆதனின் பேச்சை கேட்ட தயாளனுக்கு கோபம் வந்துவிட்டது. தயாளன் ஆதனை பார்த்து, நெல்லுடா என்று கத்தினான். அதை கேட்ட ஆதன் கோபமாக திரும்பி அவனை பார்த்தான். அப்போது தயாளன், நீ அபிலாஷ் அடிச்சு போட்டிக்கு வந்துட்டா உன்னை பார்த்து நான் பயந்துருவேன் நினைச்சியா? நான் அவன் கூட இவ்வளவு நேரம் சண்டை போடாம இருந்தது உன்னை பார்த்து பயந்துட்டு இல்ல ஆதன், இந்த போட்டியில முழு கவனத்தையும் வைக்கணும்னு தான். எப்போ நீ என்னை பார்த்து முட்டாள்னு சொன்னையோ அப்பவே உன்னை அடிச்சு போட்டியில இருந்து வெளியே அனுப்பிட்டு அதுக்கப்புறம் இந்த போட்டியை பார்த்துக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன் என்று கூறிவிட்டு தனது முழு சக்தி ஆற்றலையும் எடுத்து ஆதனை நோக்கி தாக்கினான். அன்று அந்த மதுரா அகாடமி மலையின் மேல் ஆதனும் தயாளனும் சண்டை போடும்போது கூட தயாளன் தனது சாதாரணமான சக்தியை வைத்துத்தான் சண்டை போட்டுக் கொண்டிருந்தான். ஆனால் இப்போது அவனது முழு சக்தியையும் எடுத்து ஆதனை நோக்கி தாக்கினான். இந்த சக்தி பூமியையும் வானத்தையும் ஒரு உலுக்கியது. அந்த சக்தியை பார்த்த தனியநாதன், அப்படி போடு, இந்த ஆதனால கண்டிப்பா இந்த சக்தியை தாங்க முடியாது, அப்ப இவன் இந்த போட்டியிலிருந்து வெளியே போறதும் இல்லாம ஆழமான சில காயங்களையும் பரிசா வாங்கிட்டு தான் போறான் என்று நினைத்து தனக்குள் சந்தோஷமாக உணர்ந்தார். அங்கிருந்த அனைத்து மக்களும் எக்ஸ்பர்ட்களும் ஆதனைத்தான் பார்த்து கொண்டிருந்தார்கள். ஏனென்றால் அவன் இப்போது சந்திக்க போகும் சக்தி எக்ஸ்பர்ட் லெவல் ரேங்கிங்கில் 7வது இடத்தில் இருப்பவனின் சக்தி தாக்குதலாகும். அதை பார்த்த ஆதனுக்கு கோபம் வந்துவிட்டது. அவன் தனது கையில் இருந்து ஒரு சக்தி ஆற்றல் வந்தது. அதை அந்த சக்தியை நோக்கி எறிந்தான் ஆதன். அந்த சக்தி பார்ப்பதற்கு மிகவும் சாதாரணமாக இருந்தது. இருப்பினும் அந்த இடமே அதிர்ந்தது. 2 சக்திகளும் ஒன்றுக்கொன்று மோதிக்கொண்டது. அப்போது அந்த சத்தம் அங்கிருந்த அனைவரையும் ஒரு உலுக்கியது. அங்கிருந்த அனைவருக்கும் ஒரு அதிர்ச்சி காத்துக் கொண்டிருந்தது. அது என்னவென்றால் ஆதனின் அந்த சக்தி பட்டு தயாளனின் உடம்பு நடுங்க ஆரம்பித்தது.
அப்போது அவனையே அறியாமல் அவன் பின்னோக்கி 2-3 அடிகள் செல்ல ஆரம்பித்தான் தயாளன். அவன் ஆதனை திகைத்து போய் பார்த்து கொண்டிருந்தான். இது எப்படி சாத்தியமாச்சு? அந்த ஆதனோட சக்தியை தாங்க முடியாம தயாளன் எப்படி பின்னாடி போயிட்டு இருக்கான்? இங்கு நடக்கிறதெல்லாம் கொஞ்சம் கூட நம்பவே முடியல என்று அதிர்ச்சியுடன் பார்த்து கொண்டிருந்தார் தணிகைநாதன். அங்கிருந்த மக்களும் தணிகைநாதனைப் போல ஆதனை திகைத்து போய்தான் பார்த்து கொண்டிருந்தார்கள். அப்போது அந்த பெரிய மேடையில் இருந்த அனைவரும் அதிர்ச்சியில் எழுந்து நின்றார்கள். அப்போது அந்த மேடைக்கு கீழ் இருந்த ஒரு எக்ஸ்பர்ட், இந்த ஆதனை பார்த்தா எக்ஸ்பர்ட் லெவல்ல 3ஆவதுல இருக்கிற மாதிரி தான் இருக்கான். ஆனா இவன் தயாளனுக்கு சமமா சண்டை போடுறானே, இது கனவா நிஜமானே தெரியலையே என்று கூறினான். அதை கேட்டு அவனை சுற்றி இருந்த அனைவரும் ஆமென்று தலையசைத்துவிட்டு கண்ணிமைக்காமல் ஆதனை பார்த்து கொண்டிருந்தார்கள். அங்கிருந்த யாரையும் ஆதன் கண்டுகொள்ளவே இல்லை. அவன் தயாளனை பார்த்து, நீ என்ன சொன்ன? அன்னைக்கு நீ உன்னோட முழு சக்தியும் பயன்படுத்தல, இன்னைக்கு என்ன போட்டியில இருந்து வெளியே அனுப்பிட்டு அதுக்கப்புறம் போட்டிக்கு போய்க்கிறேன்னு தானே சொன்ன. நீ எந்த சக்தியை பயன்படுத்தினாலும் உன்னை அடிப்பேன். உனக்கு என்னோட சக்தி ஆற்றல் பத்தி தெரியலடா. ஆளை பார்த்து முடிவு பண்ணாதடா. ஏன்னா ஆற்றல் சக்தி உன்னை விட அதிகமா இருந்துச்சுன்னா உன்னை செதில் செதிலா வெட்டி எரிஞ்சிருவாங்க என்று மிரட்டலாக கூறினான். அப்போது தயாளனுக்கு அருகில் இருந்த தருண் ஆதனை பார்த்து, நீ அன்னைக்கு அந்த டீமானிக் பீஸ்ட் வாயில போட்டு இறந்து போயிருக்கணும். அதுல இருந்து தப்பிச்சதால நீ ஒன்னும் பெரிய மாவீரன் நினைச்சுக்காத, சரியா? நீ இந்த படிக்கட்டுல இருந்து எப்படி உயிரோட இறங்கி போறேன்னு பாக்கலாம்டா என்று கூறிவிட்டு தனது விரலில் இருந்து ஒரு லைட் சக்தியை பயன்படுத்தி ஆதனை தாக்கினான். அந்த சக்தியை பார்த்த பருள், ஆதன் உனக்கு என் உதவி வேணுமா என்று கேட்டாள். அதை கேட்ட ஆதன் சிறு புன்னகை செய்துவிட்டு, இல்ல பொருள், இவனை நானே பாத்துக்கிறேன், நீ கொஞ்சம் தள்ளி மட்டும் நில்லு, அது போதும் என்று கூறிவிட்டு அவனது தங்க நிறமான டிராகன் ஈட்டியை எடுத்தான். இந்த முறை ஆதன் அந்த தங்க நிறமான டிராகன் ஈட்டியில் லைட் சக்தியை சேர்க்காமல் தனது நெருப்பு சக்தியை சேர்த்துவிட்டு அந்த லைட் சக்தியை நோக்கி தாக்கினான். 2 சக்திகளும் வந்து மோதிய அடுத்த நிமிடம் தருண் லைட் சக்தி வெடித்து சிதறியது. அதை பார்த்த தருணுக்கு பேரதிர்ச்சியாக இருந்தது. அவன் கண்ணிமைக்கும் நேரத்தில் ஆதனின் அந்த டிராகன் ஈட்டி வேகமாக சென்று தருணை தாக்க சென்றது. அப்போது அவன் அவனது பாதுகாப்பு சக்தியை வைத்து அந்த ஈட்டியை தடுத்து விட்டான். இருப்பினும் அதிலிருந்து வந்த நெருப்பு தருணின் கையில் பட்டு அந்த லைட் சக்தியை தாக்கிய விரல் 2ம் கருகி சாம்பலானது. தருணால் அந்த வலியை தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை. அவன் இந்த ஈட்டியை தடுத்தால் போதும் என்று நினைத்தான். ஆனால் அந்த ஈட்டியிலிருந்து வரும் நெருப்பு சக்தி மிகவும் வலிமையானது என்று அவனுக்கு தெரியவில்லை. இருப்பினும் அவன் தனது லைட் சக்தியை உடம்பிலிருந்து எடுத்து மீண்டும் ஆதனை நோக்கி தாக்கினான். அப்போது தருண் தடுத்திருக்கும் ஈட்டியை அவனால் உடைக்க முடியாது என்று தெரிந்து கொண்டு அதிலிருந்து தப்பித்தான். இருப்பினும் அந்த ஈட்டி வேகமாக சென்று அவனது நெஞ்சில் உரசிக் கொண்டுதான் சென்றது. அப்படி இருந்தும் அவனது நெஞ்சில் காயம் ஏற்பட்டது. அதிலிருந்து இரத்தமும் வந்தது. இதை பார்த்து அங்கிருந்த அனைவரும் அதிர்ச்சியில் உறைந்து போனார்கள். அங்கிருந்த அனைவரும் தயாளனை ஆதன் தற்செயலாக ஒரு அட்டாக்கில் அடித்து விட்டான் என்று எண்ணிக்கொண்டிருந்தார்கள். ஆனால் இப்போது ஆதன் ஒரே அட்டாக்கில் தருணை கதிகலங்க வைத்திருப்பதை பார்த்து ஆதன் சாதாரணமான வீரன் இல்லை, அவன் ஒரு மாவீரன் என்று புரிந்து கொண்டார்கள். ஆதன் அங்கிருந்த பலாயிரக்கணக்கான மக்கள் மனதில் ஹீரோவாக மாறிவிட்டான். ஏனென்றால் அவன் 10 படிக்கட்டுகள் கூட தாண்டவில்லை. அதற்குள் அவனுக்கு வந்த பிரச்சனைகளும் இன்னல்களும் எண்ணில் அடங்காதவையாகும். இருப்பினும் ஆதன் அதையெல்லாம் சிறு புன்னகையுடன் சந்தித்ததுதான் அங்கிருந்த பலருக்கும் ஆதனை ஒரு ஹீரோவாக பார்க்க வைத்தது. அப்போது அங்கிருந்த மக்கள் ஆதனை பற்றி பெருமிதமாக பேசிக் கொண்டிருப்பதை பார்த்த தருணுக்கு கோபம் மேலும் அதிகமானது. சிறிது நேரத்திற்கு முன்பு தயாளனும் தருணும் ஆதனை மிகவும் மோசமாக பேசினார்கள். ஆனால் இப்போது ஒரே அட்டாக்கில் இருவரையும் கதிகலங்க வைத்து விட்டான் ஆதன். தனது நெஞ்சில் ரத்தம் நிற்காமல் வந்து கொண்டிருப்பதை பார்த்த தருணுக்கு ஆதன் மீது கோபம் மேலும் மேலும் அதிகமானது. அவன் அதை நினைத்துவிட்டு தனது மற்றொரு சக்தியை வைத்து ஆதனை தாக்கலாம் என்று வந்தான். அப்போது ஆதன் தருணை பார்த்து, நீ எல்லாம் இந்த சக்தியை வச்சுக்கிட்டு என்கிட்ட சவால் வர்ற பாரு, அதான்டா வேடிக்கையா இருக்கு. இதுக்கு மேலே நீ அட்டாக் பண்ணுன, இப்போ நெஞ்சிலதான் காயப்பட்டிருக்கு, அடுத்த வாட்டி உயிரையே எடுத்து விட்டுருவேன் பாத்துக்கோ என்று கூறினான். ஆதனின் பேச்சை கேட்டு தருணுக்கும் தயாளனுக்கும் கோபம் வந்தது. இருப்பினும் அவர்களால் இப்போது ஏதும் செய்ய முடியவில்லை. ஏனென்றால் ஆதனின் அட்டாக் அவர்களது உடம்பில் இருந்த சக்தியை சற்று குறைத்து விட்டது. இப்போது அவர்கள் தங்களது சக்தியை பயன்படுத்தினால் அதன் பிறகு அவர்களால் அந்த படிக்கட்டில் ஏறுவதற்கு வலுவிருக்காது. அதனால் அவர்கள் இருவரும் ஏதும் செய்யாமல் அப்படியே அமைதியானார்கள். அதை பார்த்த ஆதன் அவனது அடுத்த படிக்கட்டான 9வது படிக்கட்டில் அடியெடுத்து வைத்தான். அப்போது மீண்டும் அந்த இடம் அதிர்வதற்கு ஆரம்பித்தது. இப்போது பிரச்சனை செய்ய வந்தது தருணும் தயாளனும் அல்ல, ஜனனிதான். ஏனென்றால் அவள் இப்போது 10வது படிக்கட்டுக்கு சென்று விட்டாள். அதை பார்த்த மக்கள், ஜனனி சாதாரணமான சக்தி வச்சிருக்கவில்லை, ஏன்னா அவ இப்ப 10வது படிக்கட்டுல இருக்கா பாருங்க என்று அனைவரும் கலந்து பேசிக் கொண்டிருந்தார்கள். அப்போது ஜனனி அங்கிருந்த மக்கள் அனைவரையும் பார்த்துவிட்டு அப்படியே திரும்பி படிக்கட்டில் யார் யார் இருக்கிறார்கள் என்று பார்த்தாள். அப்போது ஆதன் 9வது படிக்கட்டில் நின்று கொண்டிருப்பதை பார்த்து கோபமடைந்தாள். டே ஆதன்,
நீ எங்க வந்திருக்க? முதல்ல இறங்குடா இங்கிருந்து என்று ஜனனி கத்திவிட்டு தணிகைநாதன் அவளுக்கு சொன்ன விஷயத்தை நினைத்து பார்த்துவிட்டு, இதுதான் சரியான நேரம், இவன் அடிச்சு கீழே தள்ளிடலாம் என்று நினைத்துவிட்டு அவளது சக்தியை எடுத்து ஆதனை நோக்கி தாக்கினாள். அதை பார்த்த ஆதன் உடம்பிலிருந்து அந்த மாஸ்டர் ஆஃப் மாஸ்டர்ஸ் டெக்னிக் பாதுகாப்பு சக்தி அவனது உடம்பில் பிரகாசமாக மின்னியது. அப்போது ஆதன் தனது கைகளை மேலே உயர்த்தினான். அவனது கைக்கு சிவப்பு நிறமான ஈட்டியும் வந்தது. ஆதன் அந்த சிவப்பு நிறமான ஈட்டியை அவனை நோக்கி வரும் சக்தியின் மீது தாக்கினான். அப்போது அந்த ஈட்டியிலிருந்து ஜனனி தப்பித்து விட்டாள். இருப்பினும் அவளது சக்தி வந்து ஆதனின் மீது பட்டுக்கொண்டுதான் இருந்தது. ஆனால் ஆதனின் பாதுகாப்பு சக்தி அதை எளிதாக தட்டிவிட்டுக் கொண்டிருந்தது. ஜனனியின் சக்தி ஆதன் மீது பட்டதிலிருந்து அவனது பாதுகாப்பு ஆற்றல் மேலும் மேலும் பிரகாசமாக மின்னிக்கொண்டே இருந்தது. அதை பார்த்து ஜனனி மற்றும் அங்கிருந்த எக்ஸ்போர்ட்கள் அனைவரும் பேருதிர்ச்சி அடைந்தார்கள். ஆதனின் பாதுகாப்பு சக்தியை பார்த்து அங்கிருந்த மக்கள், ஆதன் அட்டாக்கிங் சக்தியில மட்டுமல்ல, அவனோட பாதுகாப்பு சக்தியிலையும் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கான் என்று அனைவரும் ஆச்சரியமாக பேசிக் கொண்டிருந்த போது அவர்களுக்கு மற்றொரு அதிர்ச்சியும் காத்து கொண்டிருந்தது. அது என்னவென்றால், ஆதன் தனது சக்தியாற்றலை பயன்படுத்திக் கொண்டே 10வது படிக்கட்டு ஏறிவிட்டான். அதை பார்த்த மக்கள் அதிர்ச்சியில் திறந்த வாயை மூடாமல் ஆதனை பார்த்து கொண்டிருந்தார்கள். அப்போது அங்கு ஒரு பெரிய மணி ஒன்று இருந்தது. அதை பார்த்த ஆதன் தனது கையை தூக்கினான். மீண்டும் அவனது சிவப்பு நிறமான ஈட்டி வந்தது. அதை அந்த மணியை நோக்கி எறிந்தான். அந்த ஈட்டி அந்த மணியில் பட்டதும் சுக்குநூறாக உடைந்து நொறுங்கியது. அப்போது அதிலிருந்து ஒரு டார்க் ஜெயின் டிராகன் வந்தது. ஆனால் அதை பார்த்த ஆதன் சற்றும் பயப்படாமல் இருந்தான். ஏனென்றால் அவன் அதோடு சண்டை போட்டு ஜெயித்துவிட்டு அதன் பிறகு ஜனனியுடன் சண்டை போட்டுக் கொள்ளலாம் என்று எண்ணிக்கொண்டிருந்தான். அங்கிருந்து மக்கள் அனைவரும் ஆதனை கண்ணிமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தார்கள். ஏனென்றால் இந்த மணியிலிருந்து வரும் மிருகங்கள் எல்லாம் சாதாரணமான மிருகங்களை விட பல மடங்கு சக்தி வாய்ந்த மிருகங்களாகும். அதிலும் இந்த டார்க் டிராகன், டார்க் ஜெயின் டிராகன், டார்க் கரடி என்று டார்க் பெயரோடு வரும் மிருகங்கள் எல்லாம் மிகவும் வலிமையாகவும் கோபமாகவும் வரும். அதை சமாளிப்பது என்பது பதி டீமானிக் மிருகத்தின் சக்தியை சமாளிப்பதற்கு சமமாகும். அந்த டார்க் ஜெயின் டிராகன் ஆதனை நோக்கி ஓடி வந்து கொண்டிருப்பதை பார்த்த ஜனனி, தணிகைநாதன் இன்னும் சிலரும் சந்தோஷமாக உணர்ந்தார்கள். ஆனால் அந்த பெரிய மேடையில் இருக்கும் மாஸ்டர்கள் அனைவரும் ஆதன் எந்த டெக்னிக்கில் அந்த டிராகனை எப்படி சமாளிக்கப் போகிறான் என்றுதான் பார்த்து கொண்டிருந்தார்கள். ஆதனுக்கு காத்திருக்கும் அதிர்ச்சி என்ன? பெரிய மேடையில் இருக்கும் மாஸ்டர்களுக்கு காத்திருக்கும் அதிர்ச்சி என்ன? அடுத்தடுத்து கதைக்களத்தில் காத்திருக்கும் விறுவிறுப்பான நிகழ்வுகள் என்ன? எபிசோட் 268. ஆதனை நோக்கி அந்த டார்க் ஜெயின் டிராகன் வேகமாக வந்தது. ஆதனும் அதை முடிந்தவரை தடுக்கலாம் என்று எண்ணிக்கொண்டிருந்தான். ஆதன் அதை தடுக்க தனது சக்தியை எடுக்கும் போது அது பறந்து வந்து ஆதனை ஜனனியிடமிருந்து பாதுகாத்து நின்றது. அதை பார்த்து அங்கிருந்த அனைவரும் அதிர்ச்சி அடைந்தார்கள். அப்போ இந்த டார்க் ஜெயின் டிராகன் ஆதன் அடிக்க வரலையா என்று நினைத்து முகத்தை சுளித்துக் கொண்டிருந்தார் தணிகைநாதன். அந்த டார்க் ஜெயின் டிராகன் தன்னை தாக்க வருவதை பார்த்த ஜனனிக்கு அது பேரதிர்ச்சியாக இருந்தது. அந்த டார்க் ஜெயின் டிராகன் ஓடும் திசையெல்லாம் அதிர்வதற்கு ஆரம்பித்தது. அதை பார்த்த ஜனனி தனது சக்தியை எடுத்து அந்த டார்க் ஜெயின் டிராகன் மீது தாக்கினாள். அந்த சக்தி வந்து அந்த டார்க் ஜெயின் டிராகனை தாக்கியதும் அதன் உடம்பு நடுங்க ஆரம்பித்தது. அது கோபத்தில் கத்திவிட்டு அது வைத்திருந்த லைட் சக்தியை வைத்து ஜனனியை தாக்கியது. அந்த சக்தியை ஜனனியால் தாங்க முடியவில்லை. ஏனென்றால் அவள் வலிமையானவளாக இருப்பினும் அந்த டார்க் ஜெயின் டிராகன் மிகவும் வலிமை பொருந்தியதாக இருந்தது. அதை பார்த்த ஆதன் ஜனனியை பார்த்து சிரித்துவிட்டு, நீ இந்த சக்தியை வச்சுக்கிட்டு தான் என்னையை வெளியே அனுப்பிய தீர்வேன்னு சபதம் எல்லாம் போட்டியா என்று கிண்டலாக கேட்டார். அதை கேட்டுவிட்டு ஆதன் அந்த படியில் ஏற ஆரம்பித்தான். அப்போது அந்த டார்க் ஜெயின் டிராகன் மீண்டும் ஒரு லைட் சக்தியை எடுத்து ஜனனியை தாக்கியது. அப்போது ஜனனியும் அவளது சக்தியை எடுத்து தாக்கினாள். இருப்பினும் அவளால் நெடுநேரம் அந்த டார்க் ஜெயின் டிராகனை சமாளிக்க முடியவில்லை. அப்போது அதை பார்த்த அட்டோரியன் தனது டிவைன் சென்ஸ் மூலமாக ஜனனியிடம், இந்த டார்க் ஜெயின் டிராகனை கொல்றதுக்கு யாருக்கும் தெரியாம நான் உனக்கு சக்தி அனுப்பியிருக்கேன். அதை வச்சு அந்த டார்க் ஜெயின் டிராகனை நீ கொன்ன மாதிரி கொல்லுக்கோ என்று கூறினான். இல்ல அட்டோரியன், என்னோட முக்கியமான சக்தியை வெளியெடுத்து இதை கொன்னுக்கிற. நீ எனக்கு எந்த உதவியும் செய்ய வேணாம். நீ போட்டியில ஜெயிக்கிற வழியை பாரு. அதுதான் நம்ம வம்சத்துக்கு பெருமையான விஷயம் என்று ஜனனி தனது டிவைன் சென்ஸ் மூலமாக அட்டோரியனிடம் கூறிவிட்டு அவள் தனது சக்தியாற்றல் மற்றும் வலிமையான குத்து சக்தியும் எடுத்து நின்றாள். இரண்டு சக்தியும் ஒன்று சேர்ந்து அந்த டார்க் ஜெயின் டிராகனை நோக்கி தாக்கினாள். அதுவும் வேகமாக அந்த டிராகனை நோக்கி வந்தது. அப்போது அந்த சக்தி டார்க் ஜெயின் டிராகன் மீது பட்டு அது அந்த ஆற்றல் சக்தி வாய்ந்த படிக்கட்டுகளை விட்டு பறந்து சென்று அங்கிருந்த ஒரு பாறையில் அடித்தது. அப்போது அந்த பாறை சுக்குநூறாக உடைந்து சிதறியது. அதில் அந்த டார்க் ஜெயின் டிராகனும் இறந்து கீழே விழுந்தது. அது இறந்து விழுந்த அடுத்த நொடி அது அப்படியே மறைந்து போனது.
அதை பார்த்த மக்கள் ஜனனியின் சக்தியை பார்த்து வியந்து போய் பார்த்து கொண்டிருந்தார்கள். அவள் தனது கண்களை மூடி நின்று சிறிது நேரம் தனது நடுக்கத்தை குறைத்துக் கொண்டு மீண்டும் படிக்கட்டேற ஆரம்பித்தாள். ஜனனி ஆதனை பார்த்து, இவன் ரொம்ப சக்தி வாய்ந்தவன் நினைக்கிறேன். நம்ம தான் இவன் கூட சண்டை போட்டு நேரத்தை வீணாக்கிட்டோம். எதுவா இருந்தாலும் வெளியே போய் பார்த்துக்கலாம், இப்ப படிக்கட்டை ஏறலாம் என்று நினைத்தாள். அதன் பிறகு அங்கிருந்த மக்கள் பார்வை அந்த படிக்கட்டின் முதல் 2 இடத்தில் இருக்கும் வீரர்கள் மீது மாறியது. அங்கு லோகேஷ் மற்றும் நன்னன் இருவரும் 16வது படிக்கட்டில் ஏறிவிட்டார்கள். மேலும் முன்னேறி கொண்டுதான் இருந்தார்கள். அவர்களுக்கு பின்னால் அட்டோரியன் தொடர்ந்து சென்று கொண்டேதான் இருந்தான். அந்த இருவருக்கும் அட்டோரியனுக்கும் ஒரு சில படிக்கட்டுகள் தான் வித்தியாசம் இருந்தது. இவர்களுக்கு மத்தியில் ஆதனும் முன்னேறி சென்று கொண்டேதான் இருந்தான். மற்றவர்கள் எல்லாம் பின்தங்கி இருந்தார்கள். ஆதன் அந்த மணியை உடைத்துவிட்டு சென்றதும் அங்கிருந்த சிலர் அதை உடைக்க பயந்து கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு ஆதனுக்கு வந்தது போல் பயங்கரமான மிருகம் வந்துவிட்டால் என்ன செய்வது என்று எண்ணிக்கொண்டிருந்தார்கள். சிலர் அடித்து உடைத்துக் கொண்டு முன்னேறினார்கள். மேலும் சிலர் அதை உடைக்க முடியாமல் அவதிப்பட்டுக் கொண்டிருந்தார்கள். அதற்கெல்லாம் முழுக்க முழுக்க காரணம் அவர்களது சக்தி ஆற்றல் குறைவாக இருப்பதுதான். ஆதன் 11வது படிக்கட்டில் அடியெடுத்து வைத்தான். அந்த படிக்கட்டில் அவன் நினைத்து கூட பார்க்க முடியாத தாக்கம் இருந்தது. அந்த 10வது படிக்கட்டுக்கு அடுத்த படிக்கட்டில் இருந்து அடுத்த கட்ட சக்தி ஆற்றல் ஆரம்பமாகிறது. அதனால் ஆதன் இதற்கு முன்னால் உணர்ந்த தாக்கத்தை விட இரட்டிப்பு தாக்கத்தை உணர்ந்தான். அந்த படிக்கட்டின் ஆற்றலை பற்றி தெரியாத எந்த ஒரு எக்ஸ்பர்ட்டும் அந்த படிக்கட்டை தாண்டுவது என்பது மிகவும் அரிதான விஷயமாகும். ஆதனும் வருளும் தங்களது உடம்பை நிலைப்படுத்திக் கொண்டு தைரியமாக ஏறினார்கள். ஆதன் மற்றும் வருளின் வேகம் முன்பை விட இப்போது சற்று குறைவாக இருந்தாலும் அவர்கள் இருவரும் எந்த இடத்திலும் நிற்கவில்லை, முன்னேறி கொண்டேதான் இருந்தார்கள். அவர்களுடன் ஒரு நிலையில் இருந்து அருணும் ஏறிக்கொண்டிருந்தான். அவன் பொறுமையாகவும் நிதானமாகவும் ஏறிக்கொண்டிருந்தான். அருணுக்கும் ஆதனுக்கும் இருக்கும் ஒரே வித்தியாசம், ஆதனுக்கு அந்த படிக்கட்டில் எதிரிகள் அதிகம், ஆனால் அருணுக்கு அந்த படிக்கட்டில் எந்த ஒரு எதிரிகளும் இல்லை என்பதுதான். அருண் அமைதியாக இருந்தாலும் அவனை ஒருவன் தொந்தரவு செய்கிறான் என்ற போது அவன் தனது சக்தியை பயன்படுத்தி அந்த வீரனை சாய்க்கும் வல்லமை மிக்கவன் தான். அங்க பாரு பருள், அவன் படிக்கட்டுல நம்மள மாதிரியே நிதானமா பொறுமையா ஏறான். அப்புறம் பார்த்தா சாதுரியமாவும் இருக்கான். ஆனா நான் அடிச்சு சொல்லுவேன், அவன் ஆற்றல் சக்தி ஒரு அல்டிமேட் லெவல்ல இருக்கு, அதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்ல என்று கூறினான் ஆதன். பருளும் திரும்பி அவனை பார்த்தாள். ஆதன் அங்கிருந்த அனைத்து எக்ஸ்பர்ட்களையும் பார்த்து கொண்டேதான் முன்னேறி கொண்டிருந்தான். ஆனால் அவன் அருணை மட்டும்தான் இப்படி பெருமையாக பேசிக் கொண்டிருந்தான். அப்போது பருள் ஆதனை பார்த்து, நீ சொன்னது உண்மைதான் ஆதன், அவன் யார் வம்புக்கும் போக மாட்டான்டா. அதுவும் இல்லாம அவன் யார்கிட்டையும் அதிகமா பேசவும் மாட்டான். இருந்தாலும் அவன் சக்தி ஆற்றல் ரொம்ப வலிமையானது. பெரியவங்க சொல்வாங்க, கேள்விப்பட்டிருக்கேன் ஆதன், சாது மிரண்டா காடு தாங்காதுன்னு. அதுக்கு சரியான உதாரணம் அருண் தான் என்று அருணை பற்றி பெருமிதமாக கூறினாள். அதை கேட்ட ஆதன் ஆமென்று தலையசைத்தான். அதன் பிறகு மீண்டும் இருவரும் படிக்கட்டு ஏறுவதற்கு ஆரம்பித்தார்கள். முதல் 3 இடங்களில் இருக்கும் லோகேஷ், நன்னன் மற்றும் அட்டோரியன் மூவரும் சிறிது தடுமாற்றமும் இல்லாமல் முதலில் ஆரம்பித்த வேகத்திலேயே தொடர்ந்து முன்னேறுவதை பார்த்து அங்கிருந்த மக்கள் அனைவரும் ஆச்சரியத்துடன் பார்த்து கொண்டிருந்தார்கள். இந்த வருஷம் இவங்க 3 பேர் தான் முதல் 3 இடத்துல வருவாங்கன்னு நினைக்கிறேன், ஏன்னா அவங்களை அடிச்சுக்க இங்க எவனுமே இல்ல என்று அங்கிருந்த மக்கள் அனைவரும் கலந்து பேசிக் கொண்டிருந்தார்கள். ஆங்காங்கே இருக்கும் பல லட்சக்கணக்கான மக்கள் அந்த மூவரில் இந்த வருடம் 1, 2, 3 இடங்கள் வேண்டுமென்றால் மாறுபடலாம், ஆனால் வீரர்கள் மாறுபடுவது சற்று கடினம்தான் என்று பேசிக் கொண்டிருந்தார்கள். அந்த படிக்கட்டில் ஏற ஏற எக்ஸ்போர்ட்களின் கணக்கு குறைந்து கொண்டே வந்தது. இருப்பினும் அதில் தங்களது இடத்தை தக்க வைத்துக் கொண்டு தொடர்ந்து முன்னேறி கொண்டிருக்கும் வீரர்களும் மிகவும் சக்தி வாய்ந்தவர்களாகத்தான் இருந்தார்கள். அடுத்த 1 மணி நேரத்தில் அங்கிருந்த எக்ஸ்போர்ட்கள் போட்டியில் இருந்து வெளியேறி கொண்டிருந்தார்கள். இப்போது போட்டியாளர்களின் கணக்கு 2000 500க்கு வந்தது. அங்கிருந்த எக்ஸ்பர்ட்கள் ஒருபுறம் அந்த படிக்கட்டின் சக்தி தாக்கத்தை தாங்க முடியாமல் குறைந்து கொண்டிருந்தார்கள். மறுபக்கம் சண்டை போட்டுக்கொண்டு வெளியேறி கொண்டிருந்தார்கள். சிலர் இதற்கு மேல் படிக்கட்டின் தாக்கத்தை தாங்க முடியாது என்று அவர்களாகவே விலகி கொண்டார்கள். அடுத்த 1.5 மணி நேரத்தில் அங்கிருந்த எக்ஸ்பர்ட்களின் எண்ணிக்கை 500 300 குறைந்தது. மற்ற 200 வீரர்கள் அந்த போட்டியில் இருந்து வெளியேறினார்கள். இந்த 300 வீரர்களிலும் ஒரு சிலர் மட்டும்தான் 50 படிக்கட்டுகளை கடந்திருந்தார்கள். முதல் 3 இடங்களில் இருந்த லோகேஷ், நன்னன் மற்றும் அட்டோரியன் மூவரும் 71வது படிக்கட்டில் நின்று கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு அந்த போட்டியை முடிக்க 10 படிக்கட்டுகள் தான் இருந்தது. அவர்களது உடல் சற்று சோர்வாக காணப்பட்டாலும் அடுத்து 10 அடிகள் எடுத்து வைத்தால் வெற்றி என்பதால் அவர்கள் சோர்வை ஓரம் வைத்துவிட்டு இலக்கை நோக்கி நகர்ந்தார்கள். அப்போது அந்த போட்டியின் 4வது இடத்தில் இருந்தான் ஆதன். அவன் 69வது படிக்கட்டில் இருந்தான். அவனுடன் ஜனனியும் அதே 69வது படிக்கட்டில் இருந்தாலும் ஆதன் அந்த இடத்திற்கு வந்து அரை மணி நேரம் கழித்துதான் அவள் வந்தாள். இருப்பினும் ஜனனி ஆதனுக்கு சமமாக ஈடு கொடுத்து முன்னேறி வந்து கொண்டுதான் இருந்தாள்.
அவளும் தனது சக்தியை பயன்படுத்தி ஆதனை முந்தியே ஆக வேண்டும் என்று 11வது படிக்கட்டில் இருந்து போராடிக் கொண்டே வந்தால், இருப்பினும் அவளால் ஆதனை பின்னுக்கு தள்ள முடியவில்லை. அப்போது ஆதனையும் பருளையும் பார்த்த ஜனனி, இந்த பருள் நமக்கு இணையா வந்துட்டு இருக்கான்னு பார்த்தா ஓகே, ஆனா இந்த ஆதன் எப்படி நமக்கு ஈடு கொடுத்து வந்துட்டு இருக்கான்? இந்த தாக்கத்தை ஒரு 5வது எக்ஸ்பர்ட் லெவல் சக்தியில இருக்க நம்மளாலையும் சில நேரம் தாங்க முடியல. ஆனா இந்த ஆதன் எப்படி தாங்குறான்னு தெரியலையே என்று நினைத்து குழப்பத்துடன் ஆதனை பார்த்தாள். மறுபக்கம் சோமனும் 70வது படிக்கட்டுக்கு வந்து விட்டான். இருப்பினும் அங்கு சில வீரர்கள் தான் முன்னேறி சென்றிருந்தார்கள் மற்றும் அவனுக்கு கீழே பார்த்தால் பலரும் கஷ்டப்பட்டு ஏறி வந்து கொண்டிருந்தார்கள். சோமன் மேலே செல்லும் வீரர்களையும் பார்த்தான். அதன் பிறகு கீழே வந்து கொண்டிருந்த வீரர்களையும் பார்த்துவிட்டு, இன்னும் 11 படிக்கட்டு தான் இருக்கு, சோர்வடையாத சோமனே, நீ ஜெயிக்கிற தோக்குற அது அடுத்த விஷயம். ஆனா இந்த போட்டியை முழுசா முடிச்சுட்டு தான் போகணும். ஏன்னா இந்த இடத்துலயும் மேல போனவன் கீழே வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு, கீழே இருக்கவன் மேல வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. நீதானம் தான் நம்மளை வெற்றிக்கு கொண்டு போகும். அதனால எவன் முன்னாடி போனாலும் பின்னாடி வந்தாலும் கவலைப்படாம நீ போயிட்டே இரு என்று தனக்குத்தானே ஊக்கப்படுத்தி கொண்டு முன்னேறினான். எக்ஸ்பர்ட் லெவல் படிக்கட்டில் இருக்கும் வீரர்கள் போல் வாரியர் லெவல் படிக்கட்டில் எந்த ஒரு சண்டையும் இல்லை, சச்சரவும் இல்லை. ஏனென்றால் அங்கிருந்ததே மிகவும் குறைவான வீரர்கள். அது மட்டுமின்றி அங்கு அந்த போட்டியை முடித்தால் போதும் என்றுதான் அனைவரும் ஏறிக்கொண்டிருந்தார்கள். அங்கிருந்த யாரும் யாரையும் பகை உணர்வோடு பார்த்து சண்டை போட வேண்டும், அவனை கீழே தள்ள வேண்டும் என்று கடுகளவு எண்ணத்தில் கூட இல்லை. மாறாக அங்கிருந்த அனைவரும் ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொண்டுதான் இருந்தார்கள். ஆதன், பருள் மற்றும் ஜனனி மூவரும் 69வது படிக்கட்டில் இருந்தார்கள். ஆனால் அசோகன், அதுல்யா இருவரும் 40வது படிக்கட்டிலேயே அதன் தாக்கத்தை தாங்க முடியாமல் விலகிவிட்டார்கள். அசோகனுக்கும் அதுல்யாவுக்கும் தங்கமணியிடம் சண்டை போடுவதற்கு முன்பு ஜனனி மற்றும் மைதிலியை விட மிகவும் வலிமை பொருந்தியவர்களாகத்தான் இருந்தார்கள். ஆனால் அந்த சண்டைக்கு பிறகு அசோகனும் அதுல்யாவும் நீண்ட நாட்களாக பயிற்சி எடுக்காமல் மற்றும் சக்தி ஆற்றல் ஏதும் கற்றுக்கொள்ளாமல் ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தது அவர்களுக்கு மிகவும் பின்னடைவை ஏற்படுத்தியது. அதன் பிறகு அவர்கள் பயிற்சி காலமும் 3 மாதங்கள் தான். அதிலும் அவர்கள் இருவரும் புது சக்தியை எடுத்து பயின்றார்களே தவிர இருந்த சக்தியை மேக்சிமமுக்கு கொண்டு வரவில்லை. இந்த இடத்தில்தான் அனைவரும் தவறு செய்கிறார்கள். அது என்னவென்றால், ஆதன் தனது சக்தியை மேக்சிமமுக்கு கொண்டு வந்துவிட்டு மேலும் ஒரு சக்தியாற்றலை கற்றுக்கொண்டு அதில் கைதேர்ந்தவனாக மாறிவிட்டு தான் அடுத்த லெவல் அல்லது ஆற்றல் சக்திக்கு செல்வான். ஆனால் மார்ஷல் ஆர்ட்ஸ் உலகத்தில் அனைவரும் லெவல் மற்றும் புது புது சக்திகள் மீது மோகம் கொண்டிருப்பதால் அது அவர்களுக்கு பெரிய பின்னடைவை ஏற்படுத்துகிறது. அதற்கு மிகப்பெரிய உதாரணம் தான் பல எக்ஸ்பர்ட்கள் இந்த போட்டியில் இருக்கும் படிக்கட்டின் சக்தி ஆற்றலை தாங்க முடியாமல் அவர்களாகவே விலகிக் கொண்டிருந்தார்கள். ஒரு சக்தியில் முழு கவனத்தையும் வைத்து அதில் மேம்பட்டிருந்த வேங்கையின் மற்றும் மணிகண்டனும் 60வது படிக்கட்டை வந்தடைந்தார்கள். அவர்களுக்கும் சற்று கடினமாகத்தான் இருந்தது. இருப்பினும் அவர்களால் அதை தாங்கிக் கொள்ள முடிந்தது. அந்த எக்ஸ்பர்ட் மற்றும் வாரியர் லெவல் 2 பக்கம் இருக்கும் படிக்கட்டிலும் சரி, 50வது படிக்கட்டு தாண்டியதற்கு பிறகு அடுத்தடுத்த படிக்கட்டுகள் அந்த வீரர்களை எதிர்பார்க்காத அளவிற்கு வலிமையாகவும் தாக்கத்தை கொடுப்பதாகவும் இருந்தது. அத்துடன் அந்த படிக்கட்டுகள் வீரர்களுக்கு போனஸாக சிறிது உடல் பலத்தையும் கொடுத்தது. அப்போது அந்த 60வது படிக்கட்டில் நின்று கொண்டிருந்த ஒரு வீரன் அந்த படிக்கட்டின் சக்தி தாக்கம் தாங்க முடியாமல் சத்தமிட்டு கத்திக்கொண்டே அங்கிருந்து கீழே விழுந்தார். அவன் உயிர் பிழைத்தால் போதும் என்று நினைத்துவிட்டு நான் வெளியேற ஒப்புக்கொள்கிறேன் என்று நினைத்த அடுத்த நொடியே அவன் அந்த படிக்கட்டில் இருந்து மறைந்து போட்டி ஆரம்பித்த இடத்திற்கு வந்துவிட்டான். அந்த வீரன் தூக்கி எறியப்பட்டதை பார்த்த மற்ற வீரர்களுக்கு அடுத்த படிக்கட்டுகளுக்கு செல்லவே மிகவும் பயமாக இருந்தது. ஏனென்றால் அவர்கள் தங்களை தாங்களே பலவீனமாக நினைத்துக் கொண்டு அடுத்த படிக்கட்டுக்கு செல்லலாமா வேண்டாமா என்று 2 எண்ணங்களுக்கு நடுவில் மாட்டிக்கொண்டார்கள். அத்துடன் அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கும் போது கீழே இருந்த 56வது மற்றும் 58வது படிக்கட்டில் இருந்து 2 வீரர்கள் போட்டியிலிருந்து வெளியேற்றப்பட்டார்கள். அது அங்கிருந்த வீரர்கள் அனைவருக்கும் மிகுந்த பயத்தை ஏற்படுத்தியது. அப்போது அந்த 60வது படிக்கட்டில் அடியெடுத்து வைத்து நின்றான் சேரன். அவனை பார்த்த வேங்கையனும் மணிகண்டனும் கண்டுகொள்ளாமல் எந்த பிரச்சனையும் செய்யாமல் அடுத்த படிக்கட்டுக்கு முன்னேறலாம் என்று எண்ணிக்கொண்டிருந்தார்கள். அப்போது சேரன் அந்த இருவரையும் ஏளனமாக பார்ப்பதுடன் இருவரையும் பார்த்து முறைத்துக் கொண்டும் இருந்தான். ஏனென்றால் அந்த முதல் போட்டியான மாயனிடத்தில் இந்த வேங்கையன் அவனை தாக்கி துன்புறுத்தியதை அவன் சற்றும் மறக்கவில்லை. ஏனென்றால் அங்கு நடந்த டார்ச்சர் போல் சேரன் இதுவரை தனது ராஜ்யத்தில் குற்றவாளியை கூட துன்புறுத்தியது இல்லை என்பதுதான் உண்மையாகும். அதனால் அந்த சம்பவத்தை சேரனால் மறக்கவே முடியவில்லை. நமக்கு இந்த போட்டியை விட இந்த வேங்கையனை தோற்கடிக்கிறது தான் முக்கியம், அதனால இவனை நேரம் பார்த்து போட்டியிலிருந்து வெளியே அனுப்பிடலாம் என்று நினைத்துக் கொண்டும் இருந்தார். ஆனால் மணிகண்டனும் வேங்கையனும் சேரனை சற்றும் கண்டுகொள்ளவே இல்லை. அவன் பக்கம் திரும்பி கூட பார்க்கவில்லை. அப்போது மணிகண்டன், என்ன வேங்கையா, இந்த சேரன் நம்மளை இப்படி மறைச்சிட்டு இருக்கான், நம்ம கூட சண்டை போடுறதுக்கு பிளான் பண்றானா என்ன என்று கேட்டான். எதுவா இருந்தாலும் அவன் நம்மளை தொந்தரவு பண்ணாம நம்ம எதுவும் பண்ண வேணாம். ஆனா நம்ம மேல கை வச்சுட்டா அப்புறம் அவன் நம்ம மேல கை வைக்கணும்னு யோசிச்சாலே பயப்படும். அப்படி பண்ணிடலாம்டா
என்று சிறு புன்னகையுடன் கூறினான் வேங்கையன். அதை கேட்ட மணிகண்டனும் சரியென்று தலையசைத்தான். இருவரும் பேசிக் கொண்டிருப்பதை பார்த்த சேரனுக்கு கோபம் நேரத்திற்கு நேரம் அதிகமாகிக் கொண்டே இருந்தது. சேரனுக்கும் வேங்கையனுக்கும் சண்டை வருமா? வேங்கையன் போட்டியிலிருந்து வெளியேற்றப்படுவானா அல்லது முன்னேறுவானா? அடுத்தடுத்து நம் கதைக்களத்தில் காத்திருக்கும் சுவாரஸ்யமான சம்பவங்கள் என்ன?